ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பேருக்காக ஏங்கி காத்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மகாகந்த சஷ்டி விரதம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி 3ஆம் நாள் சஷ்டி விரதம். ஸோ இந்த 3ஆம் நாள் சஷ்டி விரதம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து அனுபவபூர்வமாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். முதல் முறையாக விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய சந்தேகங்கள் வந்து அதை தீர்ந்து அதை சரி பண்ணி அடுத்த வருஷம் அடுத்த தடவை இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து மாற்றிருப்பீங்க. இல்லை புதுசாக இதை கேட்டு நிறைய பேர் வந்து விரத டைமில் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு புதுசாக அதையும் மாற்றிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இந்த 3 நாட்களில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் தெரியாமையே கூட சில தவறுகளை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை உடனே வந்து நீங்கள் இனிமே இருக்கக்கூடிய மற்ற விரத காலங்களில் நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கிற தவறுகளில் முதல் தவறு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்டயே கேட்குறாங்க, அக்கா நான் வந்து முதல் முறையாக விரதம் இருக்கேன், என்னால் வந்து கரெக்டாக அந்த ஸ்நாக்ஸ் டைமில் எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடியல, ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்லாமா, ஏதாவது பிஸ்கெட் சாப்பிட்லாமா, இல்லை ஏதாச்சும் ப்ரெட்டு சாப்பிட்லாமா, ரஸ்க்கு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சில நேரங்களில் இந்த பிஸ்கெட்டு அப்புறமா வந்து ப்ரெட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கு கலந்துருப்பாங்க அந்த சாஃப்ட்னஸ்க்காக. ஸோ அந்த எக்கு கலந்த மாதிரியான உணவுகளை உங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து ஆனால் விரதத்துக்கு என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும், நான்வெஜ் வந்து சுத்தமாக சாப்பிடல அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் இந்த மாதிரி உணவுகளில் நம்மளுக்கே தெரியாமல் வந்து அந்த தவறை வந்து நம்ம செஞ்சுருவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னொன்று, பட்டினி விரதம் இருக்கும்போது எந்த விதமான இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு பசிக்காக சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் குறிக்கிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். விரதம் அப்படிங்கிறது நம்மளோட சுவை, நம்மளோட எண்ணங்கள், ஆசைகள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் அந்த தவறு செய்யாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் இன்னொன்று என்ன சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னா, அதாவது நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சில விஷயங்களை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும், ஆனால் அது சரியான முறையில் மாற்றிக்கணும் அப்படின்னு. பட் கரெக்டான முறை என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து விரதம் இருக்கும்போது நான் பெட்டில் படுக்கலாமா, எனக்கு பெட்டில் படுத்தால் தான் தூக்கமே வரும் அப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க. பட் கரெக்டாக அந்த காலத்தில் பெரியவங்க ஃபாலோ பண்ண முறை என்ன அப்படின்னா, தனியாக சுத்தமான பாய் விரித்து தரையில் படுக்கிறது தான் வந்து சரியான முறையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு முடியாத நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செருப்பு அணிகிறதும் அப்படி தான். அந்த காலத்துலலாம் விரதம் கந்த சஷ்டி விரதம் இருந்தவங்க செருப்பு அணிஞ்சதே கிடையாது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கண்ணாடி துண்டுகள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டியான திங்ஸ், அதாவது அழுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மூலமாக நமக்கு கிருமிகள், தொற்று, இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், வீட்டில் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே செப்பல் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் மட்டும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 2 டைம் குளிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபுல் டே விரதம் இருக்கும்போது உங்களோட உடல் சூடு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். ஸோ அப்போ அந்த உடல் சூடு தணியணும். அப்போ அதனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், பாடி ஹீட் ப்ராப்ளம், வேறு மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ அதனால தான் இப்போ எப்படி ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை அணிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா 2 நேரம் குளிப்பாங்களோ, அது மாதிரி இந்த விரத காலங்களில் 2 நேரம் குளிக்கணும் தான். பட் இருந்தாலும் இப்போ குளிர்காலமாக இருக்குது, நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து குளிக்கிறதா இருந்தால் சுடு தண்ணி வச்சு கூட குளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நேரம் குளித்தாலே போதுமானது அப்படின்னு சொன்னோம். பட் உண்மையாக எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நேரம் குளிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் விரதம் அப்படின்னு சொல்லி இருப்போம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பால் விரதத்தை ஆஸ் அ டயட்டீஷியனாக சொல்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வெறும் பால் வந்து குடிக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். அதில் வந்து புளிப்பு அதாவது இப்போ அந்த புளிச்ச எப்போ மாதிரி வர்றது, இன்டைஜஷன், அப்புறமா கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டிஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஏன்னா வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்ருக்கிறது. அதுக்கு பழ விரதம் கூட இருக்கலாம். ஸோ வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இளநீர் விரதமும். இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மாதிரியான சத்துக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல் டே வந்து வெறும் இளநீரை மட்டுமே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வேறு விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இளநீர் குடிச்சிக்கலாம். எப்படின்னா தண்ணீருக்கு பதிலாக இளநீர் வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி தான். பட் இருந்தாலும் நீங்கள் இளநீர்
இளநீர் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற உணவுகள் எடுத்துக்கும் போது இடையில தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீர் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் தாராளமாக விரத காலங்களில் குடிக்கலாம். பட் இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் நான் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். கணவன் மனைவி இந்த விரத காலங்களில் ஒன்று சேரவே கூடாது. கண்டிப்பாக 2 பேருமே விரதத்தை முடிக்கிற வரைக்குமே ஒன்று சேராமல் சுத்தமாக இருக்கிறது தான் வந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒருவேளை நீங்கள் தெரியாமல் இது வரைக்கும் பண்ணிகிட்ருந்தீங்க, அதாவது இப்போ தெரியாமல் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றது, அதே மாதிரி நீங்கள் வந்து பால் ஏதாவது இது வரைக்கும் குடிச்சிட்டு அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம், ஆனால் அது ரீசன் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அதே மாதிரி கசப்பான உணவுகள், ரொம்ப காரம், உப்பு, புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.